பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஒருத்தி வாயை திறந்தாலே சக்கரையா இருப்பா அப்படின்னா அது பார்வதி. தான் மட்டும்தான் சரி, மற்றவங்க எல்லாரையும் தப்பு அப்படின்னு தன்னை மட்டுமே ஒரு செல்ஃப் டப்பாவாக பார்வதி இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். எல்லா ஃபேமிலி வரும்போதும் அவங்க எல்லாரை பற்றி அவ்வளோ அப்யூசிவாக பேசியிருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு முன்னாடி நடித்து நல்ல பேர் எடுக்கணுன்றதை தாண்டி ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வேணும். பார்க்குற மக்கள் அடடா பார்வதி எவ்வளோ அன்பானவங்களாக இருக்காங்க, சுபிக்ஷாவை அவள் மீனவ பொண்ணு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அது ஒரு பீப் வேர்ட், நீங்களே ஃபில் பண்ணிக்கோங்க, இப்படிலாம் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவா. ஆனால் அதுவே அவங்க அப்பா அம்மா வரும்போது ஐயோ சுபிக்ஷா அருமையான பொண்ணு அங்கிள், இப்படி அங்கிள் அப்படி அங்கிள்னு நடிப்பா. விக்ரம் அப்படின்னாங்க. அப்போ விக்ரம் அப்பவும் சொல்கிறாரு, இந்த வேர்டு ஒரு தப்பான மீனிங்காக இருக்குது பார்வதி, அப்படி டேக் பண்ணாதன் போது நான் அப்படி தான் சொல்லுவேன், உனக்கு ஹர்ட் ஆகுனா அதை தான் பண்ணுவேன்னு பேசினாங்க. அவரை ஹர்ட் பண்ணி அவர் எத்தனை இடங்களில் காயப்படுத்தியிருந்தாலும் அவங்க ஃபேமிலி வரும்போது அங்கிள் எப்படிப்பட்ட பையன் தெரியுமா அங்கிள், அவன் எப்படியெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறான் தெரியுமா அங்கிள், டாஸ்க் எப்படி பண்ணுறான் அங்கிள் அப்படின்ற மாதிரி காலை நக்கிடுவாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அப்படி நம்ம பேசினாதான் நமக்கான ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கண்டிப்பாக அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை காட்டும்போது இப்படி உட்காந்து பேசும்போது நம்மளையும் காட்டுவாங்க. இவ்வளோதான், தான் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணணும். வெளியே இருக்க மக்கள் பார்க்கும்போது அடடே பார்வதி எவ்வளோ ஸ்போர்ட்டிவான பர்சன் பாருங்களேன், என்னதான் விக்ரமுக்கும் அவங்களுக்கும் சண்டை இருந்தாலும் அவங்க அப்பா அம்மா வரும்போது எவ்வளோ அன்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு நடிப்பா. ஆனால் ஒருத்தன் இன்னைக்கு வரைக்கும் முதல் நாளில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் அன்பாக இருக்கிறான்னா அது சபரி அப்படி தான் இருக்கார். பல நேரங்களில் நானே நினச்சிருக்கேன், ஓகே சபரி நடிக்கிறார் போல இருக்குது அப்படின்னு. ஆனால் அவங்க ஃபேமிலியும் பார்த்ததுக்கப்புறம் அவங்க அம்மாவை பார்க்கும்போது ஓ இவர் இப்படி தான் போல இருக்குது உண்மையாகவே அப்படின்றது புரியுது. அண்ட் வெளியே அவரோட கூட பழகினவங்களாகட்டும், அவர் போகிற கோவில், அவர் நிறைய கோவிலுக்கு போய் சர்வீஸ் பண்ணுவாராம், அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க அந்த பையன் ஒரு பெரிய ஆள், அவர் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் இருக்கார், அப்படி எதுவுமே இல்லாமல் சகஜமாக எங்கள் எல்லாரும் கூட ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்றாங்க. இப்போவும் நிறைய பசங்களை படிக்க வச்சுட்டு இருக்காராம். ஃப்ளட் எங்கள் சென்னை ஃப்ளட் டைம்லலாம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காராம், எந்த ஊர்லனாலும் போய் நிற்பாராம். அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே முதல் நாள் இவங்க சுபிக்ஷா அழுகும்போதும் நின்னாங்க, 70வது நாள் சுபிக்ஷா அழுகும்போதும் கூட நிற்கிறாரு. விக்ரமுக்கு ஒன்று அப்படின்னா விக்ரம் எங்கேயாவது ஒரு இடத்துல தனியாக உட்காந்துருந்தா கூட என்ன மச்சான் அப்படின்னு சொல்லி முன்னாடி போய் நிற்பார். கமருதீன் ஒரு தப்பு பண்ணாலும் கமருதீனை அட்ரஸ் பண்ணிவிட்டு டே நீ கவலைப்படாதடா எனக்கு உன்னை பற்றி தெரியும்டா அப்படின்னு நிற்பார். பார்வதிக்குள்ளேயும் ஒரு நல்ல குணம் இருக்குது, சரி பாருவா அப்படின்னு அவர் கூட்டிகிட்டு வருவார். அப்படி எல்லா இடத்துலையுமே அந்த மனுஷன் நல்ல மனுஷனாக வாழ்ந்திருக்கார். அவரை போய் பேசுகிற தகுதி இந்த சாக்கடைக்கு இருக்கா? ஏன்னா இப்போ சுபிக்ஷா ஃபேமிலி வந்துட்டு போயிருந்தாங்க, அவங்க அப்பாவால் சரியாக நடக்க முடியல. அவர் நடக்க முடியலன்னு இல்லை, அவர் எல்லாரையுமே கொஞ்சம் வயசானவங்களாக இருக்காங்க. இப்போ பார்வதி அம்மாலாம் பாட்டி ஏஜ், அவங்களுக்கு ஒரு 70-75 இருக்கும். ஸோ அவங்களுக்கு நடக்க முடியாது, அவங்க கையை பிடிச்சி நடத்தி கூட்டிகிட்டு வர்றாரு. இவங்களெல்லாம் நம்ம திவ்யாவோட அம்மாவெல்லாம் ஒரு மாதிரி சைட் ஹக் பண்ணி கூட்டிகிட்டு வந்தார், ரொம்ப அழகாக இருந்தது. அது யார் வந்தாலும் குட்டி குழந்தைங்க, வினோத்தோட குழந்தைங்க வரும்போது அவங்கக்கிட்ட அவ்வளோ அன்பாக இருந்தார். சாண்ட்ரா குழந்தைங்க கூட சின்ன குழந்தையாவே மாறி விளையாண்டார். கனியோட டாட்டர்ஸ் வரும்போதும் அவ்வளோ அன்பாக இருந்தார். எனக்கு இந்த ஃபேமிலி ரவுண்டில் சபரி அண்ட் வினோத்தை ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வினோத்தும் சரி, அவர் பார்க்க ரகடா அப்படி இப்படின்னு கலாய்ச்சி கவுண்டர் போட்டு என்ன அவர் கவுண்டர் போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாலும் ஃபேமிலி ரவுண்டில் அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தார். ஒவ்வொரு ஃபேமிலியும் அவர் வரவேற்கிற விதமாகட்டும், அந்த ஃபேமிலியோட அவர் ஜெல் ஆகிற விதமாகட்டும், இது நம்ம வீடு. இப்போ சுபிக்ஷா பேரண்ட்ஸ்லாம் ஒரு கள்ளங்கபடம் இல்லாத நம்ம ஊர் சைடில் பார்க்குற ஒரு அம்மா அப்பாவா என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த இடத்துல பேசுறதுக்கு ஒரு தயக்கம் இருக்குது. அப்போ அந்த இடத்துல வினோத் அப்பா நீங்கள் இதெல்லாம் எதுவும் நினைக்காதீங்கப்பா, வாங்க நீங்கள் பேசுங்க, நம்ம வீடு மாதிரி இருங்கப்பா அப்படின்ற மாதிரி அவங்க கூட கலந்து பேசின விதம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இப்படிப்பட்ட நல்லவங்களெல்லாம் பேசுகிற தகுதி இந்த பார்வதிக்கு இருக்கா? ஏன்னா அவர் சுபிக்ஷோட அப்பாவை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றார் சபரி. சரி அப்பாவை கூட்டிகிட்டு போகிறார் அப்படின் போது பின்னாடி பார்வதி இருந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற அப்படின்னாங்க. ஏன்னா பார்வதி இதை காலையிலே அவங்க அம்மா கிட்ட, பார்வதியோட அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, அவன் பாருமா பச்சையாக நடிக்கிறான்னு தெரியுது, உனக்கு எதுக்குமா அவன் ஷூ போட்டு விடணும் அப்படின்னு. அப்போ இந்த அம்மா இருக்கு இல்லையா, நம்ம பார்வதியோட அம்மா, அப்போ அதுவும் அப்போவே சொல்லியிருந்துருக்கலாம் இல்லையா, தம்பி வேண்டாப்பா நீ எதுக்குப்பா எனக்கு செய்கிற, என் பொண்ணு இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா. அவர் ஷூ போட்டு விடும்போதும் ஓகே இப்படி போடு, கால் அமைக்கி விடுறியா, இந்த சைடில் நான் உட்காந்துக்கிறேன், அந்த சைடில் நான் உட்காந்துக்கிறேன், கால் அமைக்கி விடுன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு அவன் பொண்ணு சொல்லும்போது ஆமாம் அவன் நடிக்கிறானா, ஆமாம்மா அவன் அப்படி கேமரா கான்ஷியஸாக இருக்கானா, ஆமாம்மா சும்மா பண்ணுறாம்மா பார்வதி சொல்கிறாங்க. ஏன்னா மக்கள் அதை பார்த்து நினச்சிடக்கூடாதான், அடடே சபரி இவ்வளோ நல்லவனா, பார்வதி மாதிரி ஒரு பஜாரியாக இருந்தாலும் அவங்க அம்மாக்கிட்டேயும் இவ்வளோ அன்பு காட்டுறானா அப்படின்னு நினச்சிடக்கூடாது இல்லையா. அதனால மக்கள்கிட்ட பதிவு பண்ணுறாங்க, அவன் சும்மா நடிக்கிறாங்க, எங்கள் அம்மா ஷூ போட்டு விடுற மாதிரியோ எங்கள் அம்மாட்ட அன்பாக இருக்க மாதிரி நடிக்கிறான் அப்படின்னு பதிவு பண்ணிட்டுருக்காங்க. இந்த அம்மாவும் கொஞ்சம் கூட மனசில் ஈரமே இல்லாமல் அவன் யாருங்க, எதுக்குங்க உங்கள் காலை அவன் பிடிக்கணும், உங்கள் வயசுக்கு
ஒரு மரியாதை கொடுத்து உங்ககிட்ட பேசுகிறான். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? ஒரு அம்மாவாக இருக்கிறவங்க, ஏய் விடுமா, அவன் வந்த நாள்லேருந்து என்கிட்ட அன்பாக தான் இருந்தான், அவனை ஏமா தப்பாக சொல்கிற அப்படின்னு இல்லாமல் உட்காந்து அந்த அம்மாவும் கதை கேட்டுக்கிட்டு ஆமாம் ஆமாம் ஆமானா நல்லா சால்ரை தட்டிட்டு இருந்துச்சு அந்த அம்மா. ஸோ அதை இப்போ பதிவு பண்ணணுமா. அதனால சுபிக்ஷோட அப்பா அம்மாவை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும்போது பார்வதி இருந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறடா அப்படின்னாங்க. அப்போ எவ்வளோ வெறியேறும். ஒருத்த உண்மையாகவே அன்பு காட்டுறான், அவனை நீ ஓம் புத்தி, நீ எப்போதுமே நீ ஒரு சாக்கடை புத்தியில் இருக்கிற அப்படின்னா உன்ன மாதிரியே எல்லாரும் இருப்பாங்களா? அப்போ நம்ம சபரிக்கு கோவம் வந்துருச்சு. பார்வதி இரு, நான் இது வந்து உன்ட்ட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு போயிட்டார். இவ்வளோ மாதிரி ஒரு கீழ்த்தனமான, ஒரு எப்போ பாரு தான் மட்டும்தான் தெரியணும் அப்படின்றதுக்காக அடுத்தவனை போட்டு மிதிச்சு, அவங்க அம்மாவே அப்படி தான் சொல்கிறாங்க, அடுத்தவனை மிதிச்சு மேலே வா அப்படின்றாங்க. நீ ஓடு, உனக்கு எது ஒரு தடை இருந்தால் அந்த தடையை நீ தகர்த்துட்டு போகணுமே தவிர அடுத்தவனை மிதிச்சு தான் நான் மேலே வரணும் அப்படின்னு நினைக்கிற மைண்ட் செட்லாம் என்ன? எனக்கு அவங்கள பற்றி பேசினாலே இப்படியே அருவருப்பாக இருக்குன்னுவாங்க இல்லையா? உண்மையாகவே ஒரு அன்பாக இருக்கான். அவங்க அம்மா இவங்க பார்வதியாக சொல்கிறாங்க, அவங்களோட சபரியோட அம்மா பார்த்தா ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்குது, அவங்கள மாதிரி ஆளுங்க கிட்ட தான் நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு தெரியுது இல்லையா அவங்க அம்மா எவ்வளோ அன்பாக இருக்காங்க. அவங்க சபரியோட அம்மாவுக்கும் தெரியும் தன்னோட பையனை பற்றி இவங்கெல்லாம் இப்படி பேசியிருக்காங்கன்னு தெரிஞ்சாலும் அம்மா எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கிறாங்க. அப்படி தான் அவரும் அன்பாக இருக்க ட்ரை பண்ணுறாரு. வெளியே போய் அவரோட வீடியோஸ்லாம் பாருங்கள், அவர் எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவர் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். அதில் 1% கூட பார்வதிக்கெலாம் வரவே வராது அந்த குணம். அப்படி இருக்கும்போது இவெல்லாம் பேசலாமா? இந்த வீட்டில் இவளுக்கு அடியால் மாதிரி கமருதீனை யூஸ் பண்ணிட்டு இருந்தா. முதல்ல வந்து திவாகர் போனதுக்கப்புறம் கமருதீன் தன்னோட எல்லா பிரச்சனையும் அவர்கிட்ட சொல்லி அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மண்டைய கலக்கி அவளோட பிரச்சனையை அவன்கிட்ட மாற்றி விட்டு கமருதீனுக்கு ப்ராப்ளம் ஏற்படுத்தி விட்டான். ஆனால் இன்னைக்கு அவன் வந்து ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர் வந்துட்டார், அவர் வந்து ஒரு கேப்டன் ஆகிட்டார் அப்படின் போது கூட அவங்களால அதை தாங்கிக்க முடியல. இன்றைக்கும் அந்த ஒரு கான்வர்சேஷன் வருது, டே அன்னைக்கு மட்டும் அந்த கிளாக் டாஸ்கில் செகண்ட்ஸ்க்கு நான் உன்னை அனுப்பி இருக்கக்கூடாதுடா, அனுப்பினால தான்டா நீ பெஸ்ட் பர்ஃபார்மர்னு வாங்கினேன் அப்படின்னாங்க. அப்போ அவருக்கே சொல்கிறார், அப்போது தன்னோட ஒரு வேலையை அசிங்கப்படுத்தி தன்னோட திறமையை அசிங்கப்படுத்தும் போது யாருக்கா இருந்தாலும் கோபம் தான் வரும். அப்போ அவர் சொல்கிறாரு, நானே உனக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுக்க மாட்டேன். ஏன்னா கிளாக் டாஸ்க்குன்னு மட்டும் கிடையாது, நீ எந்த வீட்டு வேலையுமே நீ பண்ண மாட்டேற. ஏன்னா ஒரு வாரத்தோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதுல வீட்டு வேலை டாஸ்க்கு எல்லாமே அடங்கும். நீ வந்து வீட்டு வேலை டாஸ்க்கை நீ பண்ணியிருந்தாலுமே நீ வீட்டு வேலை செய்யலை, உனக்கு எப்படி தர முடியும் அப்படின்னு தன்னை அசிங்கப்படுத்த ஒருத்தியா மறுபடியும் அவர் அசிங்கப்படுத்திட்டாரு. ஸோ பார்வதிக்கு அப்படியே ஈகோ ஹிட் ஆயிடுச்சு. நான் வேலையே செய்யலை, நீ ரெஜிஸ்டர் பண்ணுறியா அப்படின் போது, ஆமாம் ஒரு வேலையை சொன்ன உடனே செய்யறதுக்கும் 3 மணி நேரம் கழிச்சு செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்படின்னு. ஏன்னா பார்வதியோட மைண்ட் செட் பாருங்களேன், சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் வர்சஸ் நார்மல் பிபி ஹவுஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தது. அப்போது பார்வதி வந்து தனக்கு மேலே ஒருவேளை இவங்க பிபி ஹவுஸில் இருந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்காரங்க பார்வதி இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னா அவங்க வேலையே செஞ்சிருக்க மாட்டாங்க, சண்டையாக போட்டிருப்பாங்க. ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு 2 கொம்பு இருக்குது. அவள் தான் இந்த உலகத்திலே ரொம்ப அரிய வகையான உயர்ந்த ஒரு உயிரினம், மற்றவங்க எல்லாம் அவளுக்கு கீழே. அவளை போய் ஒருத்தி வேலை வாங்கலாமா அப்படின்றனால செய்ய முடியாது, நீ சொல்லி நான் ஏன் செய்யணும், நீ சொன்ன அந்த டைமுக்கு நான் செய்யணுமா அப்படின்னு பஜாரி மாதிரி சண்டை போட்டுட்டு இருந்திருக்கா. ஸோ இதுதான் அவளோட குணம். அதை தான் அவர் சொல்கிறார், ஒருத்தனுக்கு பசிக்கும் போது சாப்பாடு கொடுக்கறதுக்கோ இல்லை பசியே அடங்கி அவன் செத்ததுக்கப்புறம் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கும் வித்தியாசமாக இருக்குது. அதே மாதிரி தான் உன்கிட்ட ஒரு வேலையை வாங்குறது அவ்வளோ கஷ்டம். நீ எந்த வேலையும் சொன்ன உடனே செய்ய மாட்டேன். ஆனால் நான் அப்படி கிடையாது, டாஸ்க்கும் பண்ணியிருக்கேன், வீட்டு வேலையும் பண்ணியிருக்கேன், அதனால தான் எனக்கு பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்தாங்க அப்படின்னாங்க. உடனே இவங்க இருந்துட்டு, டே நீ செய்கிற மாதிரிலாம் செஞ்சு நடிச்சிட்டு இருப்ப, உன்ன மாதிரிலாம் வந்துட்டு பார்க்கணுன்றதுக்காகலாம் என்னால் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்க முடியாது, நான் எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன் அப்படின்னு. அடியே மானங்கெட்ட பஜாரி, நீ எந்த வேலையை உடனே செஞ்சிருக்க? இந்த வீட்டில் இந்த வேலையும் ரொம்ப முக்கியம் தான். ஏன்னா உங்களை ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லும்போது அந்த வீட்டு வேலையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. அது மூலயமா தான் ஒரு கேப்டன் வராங்க. அந்த கேப்டன் அதனால அடுத்த வாரம் நாமினேட் ஆகாமல் இருக்காங்க. ஸோ இந்த சின்ன வீட்டு வேலையை நினைக்கிறது ஒரு கேப்டன் வரைக்குமே கொண்டு போகிறதுக்கு தகுதி இருக்குது. ஆனால் நீ எந்த வேலையும் செய்ய மாட்ட. உனக்கு அவன் எப்போதுமே கமருதீன் வேலைக்கார மாதிரி உன் பிளேட்டை உட்காந்து கழுகுறது, நீ உன்னோட கப்பெல்லாம் அங்கங்கே போட்டு வந்துடுவா, அதை உட்காந்து கழுகுறது எல்லாமே அவன் தான் பண்ணான். ஆனால் அவனையே அசிங்கப்படுத்தணும், அவனோட பெர்ஃபார்மன்ஸை குறைச்சி பேசணும் அப்படின்னு நினைக்கிறியே, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? ஸோ இப்படிப்பட்ட கேவலமான பார்வதி சபரியை பேசினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.